ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல ஏஐய யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணக்கூடியது. என்ன நம்ம நம்மோட குரூப்பையும் அத அ அப்டேட் பண்ணுவோம். நம்மோட ஒர்க்கிங் வீடியோ குரூப் ஏஐ மூலமா மணி மேக் பண்ற கான்செப்ட் ஒண்ணு கொண்டு வரும். கிளாஸ் ஃபீஸ்ல சேஞ்சஸ் இல்ல. பிரீமியம் குரூப்ல ஒண்ணும், ஸ்டாண்டர்ட் குரூப்ல ஒண்ணும் கொண்டு வருவோம். ஸோ இத யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு ஏ டூ இசட் கைட வந்து நம்ம ஒரு குரூப் நம்ம ஏன் ஒரு கம்யூனிட்டில ஜாயின் பண்றோம்னா, ஒரு மோட்டிவேஷனுக்காக அதை இது பண்ணுவோம். ஸோ வழமையா இருக்கிற ஒர்க்கிங் எல்லா சைட்டோட சேர்த்து நம்ம இந்த ஏஐயும் இதுக்குள்ள கொண்டு வரோம். நிறைய பேருக்கு இத தெரியணும். இந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு சில விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம பொதுவாவே இந்த வீடியோஸ நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில வந்து நம்ம இன்னைக்கு கன்டென்ட் வந்து வேற ஒரு யூடியூப் வீடியோ கிரியேஷன் சம்மந்தமா தான் ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இருந்தோம். பட் அப்படி இருக்கும்போது நேற்று நைட் வந்து அ எங்களுடைய ஸ்டூடண்ட் ஒரு ஆள் போஸ்ட் பண்ணாரு. என்னன்னு ஒரு சொன்னா என்னோட பேசினாரு. சார் வந்து நான் மணிமேக் அதாவது அ நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஆட்களுக்கு வந்து நாங்க ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள சொல்லிக் குடுப்போம். ஸோ அப்படி இவருக்கு நாங்க சொன்னது என்னன்னு சொன்னா, இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்ட பேர பார்த்துக்கொள்ளுங்க. இதில உங்களுக்கு விளங்கும். வாய்ஸ் டாக் அதான் நம்ம இப்போ படிக்க போறோம். அதோட சேர்த்து சில விஷயங்கள படிக்க போறோம். ஸோ இதில ஒரு $10 வந்து மணி மேக் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீமா. ஸோ $10க்கு மணி மேக் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னா, இவர் இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கிறார். நான் 200 ப்ளஸ் 236 இமேஜுக்கு அவருக்கு இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. இதுவே இவர் வந்து கன்டினியூஸா செய்றாரு. விடாம கன்டினியூஸா செய்றாரு. அது ஒரு நாளைக்கு எத்தனை இமேஜ் அப்லோட் பண்றீங்க அத பொறுத்து இருக்குது. பட் இந்த பெசிவ் இன்கம் இதுவே ஒரு 2000 இமேஜ் அப்லோட் பண்ணியிருப்பாருன்னா, ஸோ அத நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கு சொல்லிட்டு, இதே சப்ஜெக்ட் நம்மளோட கிளாஸ்லயும் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். நான் அப்டேட் பண்றோம்னு சொல்றோமே, அதில நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ என்னோட கிளாஸ்ல வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜாப்ஸ் எல்லாம் வந்து நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் அவைலபிளா இருக்கும். அத எடுத்து ஒர்க் பண்றது தான். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து ஃபியூச்சர்ல அப்டேட் ஆகும். ஸோ ₹1000, ₹2000, $10,000, $30,000, $40,000 இப்படின்னு சொல்லி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏர்ன் பண்றாங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட எஜுகேஷன் தேவை, அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் தேவை. ஏன்னா இது வந்து நீங்க ஒர்க் எப்படி பண்றீங்கன்னா, கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்றீங்க. ஓகே, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றது உங்களுக்கு சரியான ஒரு தேவைய பூர்த்தி செய்யும். ஸோ அப்படி ஏர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு இத நீங்க பூர்த்தி செய்துட்டு அதிலிருந்து நீங்க சக்சஸ் ஆகுறீங்க. ஸோ அது அந்த வகையில இப்படி இப்படி ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணணும். என்னன்னா நாங்க மெயினா வந்து ஸ்கேம்ல இருந்து உங்கள காப்பாத்துறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆன்லைன்ல ஸ்கேம் இந்த சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்றேன், வேலை குறை இருக்கணும், ஏர்னிங் குறை இருக்கணுங்கிற ஓவர் நைட்ல ரிச் ஆகணுங்கிற இந்த மித்தெல்லாம் விட்டுட்டு நம்ம ரியலான ஒரு ஆன்லைன் ஜாப் மணி மேக்கிங் கிளாஸஸ் அதே மாதிரி இன்னும் ஒரு கம்யூனிட்டி வைஸா அவங்களுக்கு நாங்க இது பண்றோம். ஆட் பண்ணிட்டு அந்த கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் ரியாலிட்டியான ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் உள்ளாக்களும் இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான நீங்கள் எங்கெங்கே சுற்றி வந்தாலும் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் இந்த டைப் ஆஃப் ஜாப்ஸ் தான் உங்களுக்கு வருமா. ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து நாங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணுறாங்க. நம்ம அப்டேட் பண்ணுவோம். 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி 1300 மெம்பர்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து உங்களோட ஒர்க்கை பொறுத்து தான் இருக்கும். ஒர்க் பண்ணணுமா, சும்மா இருந்தாலும் இது பண்ணாலும் ஒர்க் பண்ணணும். அதில் நிறைய சேலஞ்ச் வரும். அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு தான் கிளாஸ் வைக்கிறது. இதில் லேர்னிங்னா மெயினாக உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸுகள் போடுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. உங்களுக்கு வேலை ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் சரியாக இருந்தால் அவங்க பே பண்ணுவாங்க. அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அவ்வளோதான். இல்லை வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி லிங்க் இருக்கும், அதையும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இப்படி நாங்கள் நிறைய ப்ரூஃப்கள் ஒவ்வொரு ஆளும் வித்தியாசமான ஒரு இதோட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஆயிரக்கணக்கான ப்ரூஃப்ஸுகள் இருக்குது. ஸோ இந்த குரூப் ஆக்சஸை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், டிக்டாக்ல வந்துட்டு பயோவில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஜாயின் டெலிகிராம் சேனல்னு சொல்லி அந்த லிங்க் கூடாக நீங்கள் அந்த குரூப் ஆக்சஸ் ஃப்ரீ தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் வாட்ஸ்அப் கண்டெக்ட்டுக்கு எனக்கு கால் பண்ணுறதை விட நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட கனெக்ட் ஆகி இருந்து கொள்வது. ஸோ இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் வந்து நான் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுகள் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அது வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்குரிய இது பண்ணுவோம். அதே மாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது, ஏஐ டூல்ஸ் சம்மந்தமானது. அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வைஸ் நம்முடைய கிளாஸில் என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் வரும் அந்த ஒரு இதுவும் இருக்குதா. ஓகே, அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க.
நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கூகுளில் வெல்த் ஃபியூச்சர் அகாடமினோடு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், த்ரெட்ஸ், குவாரா, டெய்லி மோஷன், லிங்க்டின், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகிரும். அதில் ஒன்றில் கனெக்ட் ஆகிருந்து கொள்ளலாம். அதே மாதிரி ப்ரூஃப்ஸுக்கு நீங்கள் இமேஜஸை கிளிக் பண்ணாலே இங்கே வந்து ப்ரூஃப்ஸுகள் இங்கே ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து வீடியோஸில் நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ண வீடியோஸுகளும் இங்கே ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் கனெக்ட் ஆக கஷ்டமாக இருந்தால். ஓகே, ரைட். ஓகே, நம்ம கன்செப்ட் போகும். நான் இது கொஞ்சம் லோங்காக போகும். நீங்கள் இதில் நான் பெரிய எடிட்டிங் அது இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் ஜஸ்ட் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் கன்செப்டை விளையும் கொள்ளுங்கள். நம்ம இந்த சப்ஜெக்டை நம்ம இந்த கன்செப்டை நம்ம சப்ஜெக்டை நம்மளோட கிளாஸில் கொண்டு வருவோம். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்னா நம்ம நம்மளோட ஃபோட்டோஸை வீடியோஸை இல்லஸ்ட்ரேஷனை வந்து நம்ம மோனிடைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது நீங்கள் ஒரு நேச்சர் ஃபோட்டோவோ அல்லது நீங்கள் நேச்சர் வீடியோவோ அல்லது நீங்கள் க்ரியேஷன் பண்ண இல்லஸ்ட்ரேஷனோ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இங்கே மோனிடைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இவர் எந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ்டாக், ஸோ அதைத்தான் நான் நீங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னா வாய்ஸ்டாக். அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் ஒன்று இருக்குது, அதுலேயும் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய வெப்சைட்டுகள் இருக்குது. நீங்கள் தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, கண்டினியூவாக நீங்கள் உங்களோட சக்ஸஸ் வரும் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுதான் இதில் இருக்கிற பெரிய சேலஞ்சிங். ஓகே, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற இந்த மணி மேக்கிங்கில் இருக்கிற சேலஞ்சிங் என்னென்னா, சக்ஸஸில் இருக்கிற சேலஞ்சிங் அந்த நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை நீங்கள் ரீச் பண்ண மட்டும் நீங்கள் நிறைய தடங்களை வந்து சந்திக்கணும். அதிலிருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு தான் அந்த இதை ரீச் பண்ணணும். அப்படி நீங்கள் ரீச் பண்ணலன்னா அந்த சக்ஸஸுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஓகே, அதுக்காக தான் அந்த இது. ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து நீங்கள் இமேஜஸ், ஃபோட்டோஸை இதில் அப்லோட் பண்ணுறது தான். 8 மில்லியன் பெய்ட் டவுன்லோட்ஸ் ஆனது, 40 மில்லியன் கண்டென்ட் லைப்ரரி இருக்குது, 500 கிரியேட் பேஸ் இருக்குதா. ஸோ இவங்களோட ஸ்டாக்ஸை வந்து சட்டர் ஸ்டாக், அதே மாதிரி கெடி இமேஜஸ், என்பேட்டோ, அடோபி ஸ்டாக் இதுல எல்லாம் சேல் பண்ணுவாங்களா, அதில் லிஸ்ட் பண்ணுவாங்களா, அதை நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து வேறு சட்டர் ஸ்டாக்லையும் இருக்குது. பட் நம்ம இங்கே பார்ப்போம் பாருங்கள், ஏஐ இமேஜ் அண்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் இங்கே செல் பண்ணலாம். இப்போ இவங்க சொல்கிறாங்க என்னென்னா, ஏஐ ரீதியாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேயா, அதை வந்து இவங்களே வச்சுருக்கிறாங்க ஏ கிரியேஷன். பட் பெய்ட் மெத்தட், நம்ம ஃப்ரீ மெத்தட் தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் தந்திருக்கிறாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இங்கே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த வெப்சைட்டுக்கு எப்படி இது பண்ணுறேன்னு சொல்கிறேன். சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் நல்ல டெப்த்தாக வச்சுக்கொள்ளுங்க. கண்டினியூ வித் கூகுள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் வேறு எதுலனாலும் நீங்கள் கனெக்ட் ஆகியிருந்து கொள்ளலாம். ஸோ இதில் கனெக்ட் ஆகி கண்டினியூ கொடுத்துக்கொள்ளும். ஓகே, ரைட். கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்லோட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட யூசர் நேம் கொடுத்துக்கொள்ளுங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எகெயின் இது பண்ணணும். ஸோ நான் இவர்கிட்ட வந்து நான் ஸ்கிப் கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, ஸ்கிப். இதான் உங்களோட இன்டர்ஃபேஸ். இதில் வந்து இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டருக்கு வேறு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும், அதை நீங்கள் உணர்ந்து கொண்டீங்கன்னா சரி. ஸோ உங்களோட யூசரும் இப்படித்தான். இப்போ பாருங்கள், இவர் இந்த இதில் ஷோ பண்ணியிருக்கிற இது 110 டவுன்லோட் தான் நடந்திருக்கு. $520 இவைக்கு பே பண்ணியிருக்கு. பட் நான் உங்களுக்கு ஷோ பண்ண இவருக்கு வந்து பாருங்கள், $10 ஏர்ன் பண்ணிருக்காரு, 40 டவுன்லோட். அந்த டவுன்லோட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே என்ன செய்யும், உங்களுக்கு வந்து மணி கால்குலேஷன் ஆகுமா, அதான் நீங்கள் எதிர்க்கிற வித்தியாசம். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் இது ஃபியூச்சர் லார்ஜர் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இதை கண்டினியூ கொடுத்துட்டு பாருங்கள், லார்ஜர் ஸ்க்ரீனாக இது ஷோ ஆகிரும். ஓகே, கட்டாயம் வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். தயவுசெய்து எந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணுறதுனாலும் இதை வந்து உங்களுக்கான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், வெப்சைட், இப்படி வெப்சைட்டுக்கு போர்ட்ஃபோலியோ அங்கே பாருங்கள், பப்ளிக் போர்ட்ஃபோலியோ இது பண்ணிங்கன்னா சரி. இந்த பப்ளிக் எடுத்து விட்டிங்கன்னா இது வந்து பப்ளிக்கில் காட்டாது, பப்ளிக் கொடுத்துட்டிங்கன்னா இது. அதே மாதிரி இந்த ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வேறு இடங்களில் ஷேர் பண்ணலாம். நான் நிறைய இடத்த சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் செய்கிறதுக்கு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு இதில் நல்லா யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பயோவில் எழுதுறதுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம். ChatGPTயில் ரைட் ஷோர்ட் பயோ அபவுட் டு என்ன ஃபோட்டோ செல்லிங் வெப்சைட் இன்னொரு சொல்லி எழுதினீங்க என்னோடு சொன்னால் அதுவே எழுதி தரும். அதை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இப்போ ஏஐ வந்த பிறகு இதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், வந்துட்டு
நான் ஸ்கிப் குடுத்துடுறேன் பாருங்க. நீங்க பே பண்ணியும் எடுக்கலாம். பே பண்ணா ஒரே டைம்ல 100 இமேஜுக்கு மேலே ஏஐ கிரியேட் பண்றதுக்கு வாய்ஸ் ஸ்டோக்கே வச்சிருக்குது. ஓகே, ரைட். அது வந்து நீங்க உங்களுக்கு கேளுமா, இல்ல நீங்க இங்க வொர்க் பண்ற மணிய, நீங்க நம்முடைய கிளாஸ்ல வொர்க் பண்ற மணிய நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ண போறீங்களா? எனிவே பட் வந்து இப்படியான ஒரு விஷயத்த நீங்க உணர்ந்து கொள்ளணும். இதுல அப்லோட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க பாருங்க. இதுல நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னா லார்ஜ் ஸ்க்ரீன். ஓகே, இதுல இமேஜ் ஜெனரேட்டர் இதில் பாருங்கள், இந்த அடிக்க அப்லோட் இந்த ரைட் சைடில் மேலே இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லைப்ரரியில் எங்கேருந்து இதை கூகுள் ட்ரைவில் இருந்தால் எங்கேருந்து இது பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ட்ரோ இது வந்து நிறைய கண்டிஷன் இருக்கும். அதாவது நீங்கள் வயலன்ஸ் ரீதியானது, அடல்ட் கண்டென்ட் ரீதியானது, அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஆள்ற க்ரியேஷனில் இங்கே டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஓகே, இது நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அவ்வளோதான் நிச்சயம். ஓகே, ரைட். இப்போ இப்படி வந்து நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா சரி, இதில் க்ரியேஷன் முடிஞ்சால் ரைட். இதே மாதிரி ஒரு வெப்சைட்டான வந்து ஃப்ரீ பிக். இந்த ஃப்ரீ பிக்குங்கிற வெப்சைட் வாய்ஸ் ஸ்டாக் ஓகே, ஃப்ரீ பிக்கை நல்லா யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூவஸாக நீங்கள் நல்லா இது உங்களுக்கு இல்லாட்டி ஒரு 500 1000 2000 3000 இமேஜின்னு ஒரு சொல்லி நீங்கள் நீங்கள் டவுன்லோட் அப்லோட் பண்ணிட்டே வாங்க. ஏஐயே நல்லா கிரியேட், ஏஐக்கு நிறைய ப்ரொம்ப்டெல்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் தேடி டவுன்லோட் பண்ணி இது ஒரு பெசிவ் இன்கம். நீங்கள் சும்மா இருக்க வேண்டியதான், மணி இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜெனரேட் ஆகும். ஓகே, நல்ல கிரியேஷனாக இருக்கும்னு சொன்னால் சரி. ஸோ இதில் நீங்கள் ஃப்ரீ பிக்கில் எப்படி வர போகிறீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் ஃப்ரீ பிக்னு போட்டிங்கன்னு ஒரு சொன்னால் கண்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒரு சொல்லி வரும். வாய்ஸ் ஸ்டாக்குக்கும் நீங்கள் வாய்ஸ் ஸ்டாக் கண்ட்ரிபியூட்டர்னு ஒரு சொல்லி டைப் பண்ணிவிட்டு பிகம் கண்ட்ரிபியூட்டர் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை டீட்டெயிலை ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்களா, டீட்டெயிலாக ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வேர்ல்டு வைட் விசிபிலிட்டி தருவான். அதே மாதிரி ஸ்டெபிள் இன்கம். அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா இது பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் இந்த மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் என்ன, நீங்கள் எஸ்சிஓ பண்ணுறது தான் மெயினான விஷயம். அந்த எஸ்சிஓ வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு ஒரு வீடியோ போடுறோன்னு பார்த்துக்கொள்ளுங்க. 70K கண்ட்ரிபியூட்டர், 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் பெர் டே. ஒரு பெர் டேக்கு வந்து பாருங்கள் 5 மில்லியன். அந்த 5 மில்லியனில் இங்கே பாருங்கள், இவர் வந்து 100 டவுன்லோட்டுக்கு 500 யூரோ ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இது எப்படி டவுன்லோட், எப்படி ப்ரொமோஷன். ஓகே, ரைட். ஓகே, இதில் பிகம் கம்ப்யூட்டர் கண்ட்ரிபியூட்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ வித் கூகுள் கொடுங்க. இதில் ஜிமெயிலை செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து கொள்ளுங்க. ஸோ இதில் உங்களோட யூசர் நேமை போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வெப்சைட் நோடு சொன்னால் உங்களோட மற்ற போர்ட்ஃபோலியோ இதில் போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதில் ஸ்ரீலங்கா. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ப்ரொஃபஷனலான உங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா போடுங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற சட்ட ஸ்டாக் அதில் இருந்தால் சட்ட ஸ்டாக்கில் போடுங்க. அதே மாதிரி ஐஸ்டாக்கில் இருந்தால் ஐஸ்டாக்கில் போடுங்க. இல்லை அடப் ஐஸ்டாக்கில் இருந்தால் அதில் போடுங்க. போர்ட்ஃபோலியோ இருந்தால் போர்ட்ஃபோலியோ போடுங்க. போட்டுவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஓகே, கட்டாயம் நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற விஷயங்கள் வந்து கட்டாயமாக உங்கள் எல்லா டீட்டெயிலும் சரியானதை கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸுகளுக்கு நீங்கள் போகணுமா. ஓகே, ரைட். ஸ்டார்ட் அப்லோடிங் கொடுத்தீங்கன்னு ஒரு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுற பேஜ் வரும். ஸ்டார்ட் ஓன் போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஓகே, இது அவன் உங்களுக்கு எப்படி விஷயங்கள்னு சொல்கிறான். நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறன்னு ஒரு சொன்னால் உங்களை எப்படி நீங்கள் ரேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இதில் என்னென்ன ஃபார்மெட்லன்னு ஒரு சொல்லி எல்லா கைட்லைன்ஸும் அவன் தரேன். அதை நீங்கள் சரியாக இது பண்ணிங்கன்னா சரி. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்து அப்லோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்னென்னா, நீங்கள் இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் வாய்ஸ் ஸ்டாக் எடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் எந்த வெப்சைட் எடுத்தாலும் சரி, நீங்கள் அப்லோட் பண்ணதும் அவங்களுக்கு என்ன செய்வான்னா, உங்களை வந்து அந்த ஃபோட்டோவை அவன் வெரிஃபை பண்ணுவான். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்குள்ளே இருக்குதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்கள இது பண்ணுவானா. ஸோ நீங்கள் இதில் கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த அப்லோட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரொஃபைலுக்குள்ளே போகும். இந்த இருக்குது ப்ரௌசர் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோவிலையா நீங்கள் ஃபோட்டோ டேக் பண்ண போகிறீங்களா அல்லது ஏதாவது
ஃபைல்லேருந்து வரப்போகுதான்னு சொல்லி நீங்கள் அப்லோட் பண்ணால் சரி. ஓகே ரைட். தென் இதை வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணுற விஷயம் விலங்கலைன்னா திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எங்கேருந்து நம்ம இந்த ஃபோட்டோவை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற இதுக்கு தான் நம்ம ஏஐ யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து ChatGPT பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ChatGPTயில் ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணுறாக்கள் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுறீங்களா இந்த வேர்ஷன்லாம். ஸோ நீங்கள் என்னென்னா அது சிலது இந்த வேர்ஷனுக்கு அன்லிமிட்டடாக யூஸ் ஆகும், இதில் வந்து இதாக யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதில் இந்த லெஃப்ட் சைடில் இதில் எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இதில் வந்து இமேஜ் ஜெனரேஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இமேஜ் ஜெனரேஷன் டைப் பண்ணக்குள்ள இங்கே வந்து ஷோ ஆகும் பாருங்கள், 16 மில்லியன் 2 மில்லியன் 300 பில்லியன் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் நல்ல இதாக இருக்கிற ஒன்று, உங்களுக்கு யூஸாக இருக்கிற ஒன்று நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் சட் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இதை இது பண்ணி கொள்ளலாம். ஓகே இப்போ பாருங்கள் நான் ஜெனரேட் பண்ணுறேன். ஓகே ஜெனரேட் பேபி கேர்ள் நியர் தாஜ்மஹால். நீங்கள் எது உங்களோட க்ரியேஷன் தான் இங்கே விஷயமா, தாஜ்மஹால் வித் ஃப்ளவர் கார்டு. ஓகே நான் சும்மா என்ன பண்ணுறேன் அதை பார்ப்போம், இது எப்படி ஜெனரேட் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போமே. இது வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கலாக இருக்குமா, இது வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். பட் ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே இதை பெய்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இதை சும்மா ஜெனரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். ஓகே பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இதை நீங்கள் திரும்ப மோடிஃபை பண்ணுறதுனாலும் தாராளமாக மோடிஃபை பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா பாருங்கள், இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே விஷயம் விளங்குதா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு என்னென்னு விளங்குதா. நீங்கள் எந்த வெப்சைட், அதாவது நீங்கள் இதில் ChatGPTயில் யூஸ் பண்ணும்போது இப்படி யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் அப்லோட் பண்ணால் சரி. ஒரே ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் அப்லோட் பண்ணிக்கூடாது. ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஷட்டர்ஸ்டாக்லேயே அப்லோட் பண்ணுற, இதுலேயே அப்லோட் பண்ணுற அப்படி இல்லாமல் ஏதாவது ஒன்றில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதான் லியோனார்டோ ஏஐ. இதுதான் வந்து ஏஐ ஜெனரேட்டிங் ஃபோட்டோஸுக்கு, கிராஃபிக் டிசைனுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட். இதில் பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் நல்லா நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இதை எக்ஸஸை நீங்கள் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டு, வீட்டில் இருக்கிற ஆட்கள் இன்னொரு ஆட்களுக்கு இதில் எப்படின்னு ஒரு எக்ஸஸை கொடுத்துட்டு அவங்கள ட்ரை பண்ண சொல்லுங்கள், நல்லா ஒர்க் ஆகும். ஓகே எந்த ஒரு இதையும் நீங்கள் வந்து இது பண்ணுவானா நல்ல ஒரு ஏர்னிங் ஆப்ஷனாக இது அமையுமா. ஓகே அன்லிமிட்டட் வேரியேஷன்லாம் இருக்குது. ஸோ இவங்களோட கனெக்ட் ஆகிருக்கிற ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். அடுத்தது வந்து ஃபோட்டோஸ் தானே, இப்போ நான் சொன்ன இவர் கூட இந்த ஃபோட்டோஸ் மூலமாக, பட் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸும் இது பண்ணலாம். ஏன்னா ஃப்ரீ பிக்கோ அல்லது வாய்ஸ் டொக்கோ வந்து நீங்கள் இப்போ எல்லாம் ஏஐ வீடியோ இதுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதையும் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுங்க. கொடுத்ததும் இதில் கூகுள் காட்டும், கூகுளில் கொடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஈஸி தானே. ஸோ இதில் ஒரு இமெயில் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். என்னென்னா நீங்கள் இதை அனலைஸ் பண்ணுங்கள், யூடியூபுகளில் நீங்கள் போட்டு நீங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல நிறைய வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. ஓகே ரைட். இப்போ லெட்ஸ் கோ. ஓகே இப்போ இதில் வந்து நீங்கள் இமேஜ், நீங்கள் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ரியல் டைம் கென்வா. ரியல் டைம் கென்வான்னா நான் சொல்கிறேன் என்னென்னா, இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது இது பண்ணலாம். நீங்கள் என்டர் பண்ண வந்து உங்களுக்கு அங்கே இப்போ நான் வந்து அங்கே டைப் பண்ண தானே, பேபி கேர்ள் நியர் த இதுன்னு தாஜ்மஹால்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் டைப் பண்ண அங்கே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே ரியல் டைம் ஜெனரேஷனை கொடுத்தீங்கன்னா உடனடியாக இதாகும். அடுத்து மோஷன், அடுத்து இமேஜ் க்ரியேஷன், ஆப் ஸ்கேலர் இப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம இமேஜ் க்ரியேஷனை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே இமேஜ் க்ரியேஷனில் நீங்கள் இங்கே வந்து ப்ராம்ப்டை நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. அப்படி ப்ராம்ப்டை நீங்கள் இங்கே என்டர் பண்ணோன்னே இங்கே வந்து இமேஜ் உங்களுக்கு என்ன செய்யும், ஜெனரேட் ஆகும். நீங்கள் ஃப்ரீயாகவே ஜெனரேட் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே ஒரு மந்த்லி வந்து நீங்கள் ஒரு $30 தான். பட் வந்து பாருங்கள்
நீங்க எத்தனை இமேஜஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம், இதில என்னென்ன இது யூஸ் பண்ணலாம்னு ஒரு சொல்லியிருக்கு. நீங்க ஏர்னிங் வந்த பிறகு நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஒரு மாசம் $100 வருதுன்னா இது பண்ணுங்கிற அவசியம் இல்ல. அதே மாதிரி $12க்கும் இருக்குது. 0க்கும் இருக்குதா, நீங்க ஃப்ரீயாவும் ட்ரை பண்ணலாம். நீங்க ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா. $12ன்னு ஒரு சொன்னா, நீங்க என்னோட கிளாஸ்ல ஏர்ன் பண்றீங்க தானே! ஏர்ன் பண்றத ஒரு மாசம் இப்படி நீங்க செலவு செய்றதுக்கு பாருங்க. இப்படியான ஒரு விஷயங்கள நீங்க இன்க்ளூட் பண்ண பாருங்க. நம்முடைய கிளாஸும் இத பேஸ் பண்ணி தான். நம்ம இந்த பாடத்த அவுட் பண்றோமே பேஸ் பண்ணி தான் இருக்கு. நல்ல ஒரு ஏர்னிங். நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. நீங்க அந்த உங்களோட ஃபோக்கஸ ரீச் பண்ண மட்டும் நீங்க தயவு செய்து நீங்க இந்த இன்கம், அதாவது பெசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றாங்க. இது ஒரு ஈஸியான இன்கம் ஸ்கீம். ஓகே. உங்களுக்கு பார்க்கக்கூடிய விதம் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ஓகே. எதுவும் இது நோட் சொன்னா நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஐடியா இருந்தா நீங்க கன்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க எங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸுக்கு. ஸோ டிக்டாக் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் நிறைய இது போடுவோம். அதே மாதிரி கிளாஸில் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை, ஒரு ஜென்யூனான இதுகள் தான் நடக்கும். ஸோ ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆட்கள் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். மற்ற ஆட்கள் வந்து நீங்கள் தயவுசெய்து உங்களோட டைமை இதையும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை.